அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுடனான வர்த்தகத்திற்கு விதித்து வரும் புதிய வரி விதிப்பு முறையால் வரி விதிப்பை சந்திக்கும் நாடுகளோடு சேர்த்து அமெரிக்கர்களும் தான் பாதிக்கப்படுவார்கள் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வரி விதிப்பை பெரும்பாலான நிறுவனங்கள் வாங்குவோர் தலையில் சுமத்துவதுதான் உலக வழக்கு. எடுத்தவுடன் முழுமையாக சுமத்தாவிட்டாலும் படிப்படியாக வரி முழுவதும் பொருட்களின் விலை மீது ஏற்படலாம். இதனால் அந்நாட்டில் சில பொருட்களின் விலை உயரும் வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியா மற்றும் ஜப்பான் உட்பட சுமார் 70 நாடுகளுக்கு 10 முதல் 41% வரியும் பிற நாடுகளுக்கு அதைவிட அதிகமான வரியும் விதித்துள்ளார். இதனால் அமெரிக்காவில் விலை உயர்வை சந்திக்கும் பொருட்களில் முதல் இடத்தில் இருப்பது கோப்பி, அடுத்து ஷூ, வீட்டு உபயோகப் பொருட்கள். இதுபோன்ற விலை உயர்வால் அமெரிக்கர்களுக்கு ஓராண்டுக்கு அத்தியாவசிய செலவு $2,400 வரை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. நிச்சயம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரி விதிப்பினால் அமெரிக்காவில் வாழும் கோப்பி பிரியர்கள் சற்று கசப்பான அனுபவத்தை உணர்வார்கள். அமெரிக்காவுக்கு அதிகளவில் கோப்பியை ஏற்றுமதி செய்யும் பிரேசிலுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை பிரேசில் தனது கோப்பி ஏற்றுமதியை குறைக்காமல் விலையை உயர்த்தினால் அமெரிக்கர்களுக்கு கடும் சிக்கல் ஏற்படும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கோப்பி விலை ஏற்கனவே 11% உயர்ந்துள்ளது. பல்வேறு நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் காரணமாக கோப்பி உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதே வேளையில் தேவை அதிகரித்ததால் கோப்பியின் விலை மேலும் உயர்ந்து காணப்படுகிறது. தற்போது ட்ரம்ப் வரி மற்றும் பிரேசிலுக்கு 50% போன்றவை மீண்டும் கோப்பியின் விலையை எகிரச் செய்யும் என்றே கருதப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் கோப்பி விலை அதிகம். இனி மீண்டும் உயர்ந்தால் மக்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மாறிவிடும் என்கிறார்கள். தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.